யூடியூப்பை பார்த்து மதுரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி உயிரிழந்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகணும், ஒல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக யூடியூப் பார்க்குறாங்க. யூடியூப்ல வந்து பார்க்குறப்ப அவங்க பார்க்குற வீடியோல ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து டாக்டர் இல்லை, அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெங்காரன்ற ஒரு மருந்து வந்து எடுத்துக்கோங்க, சீக்கிரமாவே எடை குறையும் அப்படின்னு சொன்னது. இந்த கல்லூரி மாணவி அதை போயிட்டு கடையில வாங்கி டாக்டர் கிட்ட கேட்காம பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துற அன்னைக்கே இந்த மாதிரி நடக்குது. உடனே அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்க சரியாயிடுச்சு அப்படின்னு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்து இருக்கும்போது ரத்தப்போக்கு அதிகமா போயிருக்கு. அந்த டைம்ல வயிறு வலியால தான் அப்பா கிட்ட வலிக்குதுப்பா, காப்பாத்துப்பா, என்னை கட்டிப்பிடிப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்டு இருந்தாலுமே நம்ம பயன்படுத்தணும். உடல் எடையை அதிகரிக்க, உடல் எடையை குறைக்க இந்த மாதிரி இந்த யூடியூப் காரன் வந்து அவன் வியூஸ் வேணும், லைக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப உயிர் போயிச்சு அவன் தருவானா? தரமாட்டான். சோசியல் மீடியா என்பது ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம எடுத்துக்கணும். அது உண்மை, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். ஆழ்ந்த இரங்கல் தங்கச்சிமா.